மதக்கலவரங்கள் ஒரு கதையை சூப்பரான ஒரு கதை நான் படித்தேன். அதை அப்படியே நம்ம பார்ப்போம். உடல் முழுக்க காயங்களுடன் வந்து கொண்டிருந்தான் அந்த இளைஞன். எதிரே வந்த பெரியவர் ஒருவர் என்னாச்சு என்று பதட்டத்தோடு கேட்டார். ஒரு கலவரம், பல பேரை அடித்து தள்ளிட்டு வரேன் அப்படின்னு எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் சொன்னான் இளைஞன். பெரியவருக்கு ஆச்சரியம். ஏன்பா கலவரத்தில் பல பேரை அடிச்சேன்னு சொல்கிற, அப்புறம் என்ன எப்படி உன் உடம்புல இவ்வளோ காயம் அப்படின்னு கேட்குறாரு. அவங்களும் என்னை திருப்பி அடித்தாங்கல்ல, அதான் அப்படிங்கிறான் அவன். பெரியவர் விடலை. அது சரி, என்ன கலவரம் அப்படிங்கிறாரு அந்த பெரியவர். மத கலவரம் அலட்சியமாக சொன்னான் அந்த இளைஞன். அதான் அவனுக்கு, அதாவது மத கலவரம் செய்யக்கூடியவனுக்கு என்ன நடக்குது, எதனால் போகிறோம் அப்படிங்கலாம் தெரியாது. அவர்களை ஏவி விட்டவர்கள் இந்த போய் எங்கே போய் அடிச்சுட்டு வாண்டு பணத்தை கொடுத்து அவர்களுடைய காரியங்களை செய்யறதுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதுதான் அவன் செய்கிறான். இந்த இந்த வேலை தான் இப்போ நம்ம இந்தியாவிலும் நடந்துட்டு இருக்குது. முஸ்லீம்களை டார்கெட் பண்ணுறது என்ன? அவர்கள் வருடாசிரமத்தை முஸ்லீம்கள் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டில் கொண்டு வர முடியாது. ஆக முஸ்லீம்களை ஒழிச்சிட்டாக்க நம்ம சனாதன தர்மம் தலை தோங்கும். அவர்கள் தான் முட்டுக்கட்டையாக இருக்கிறாங்க, மற்ற எல்லாரையும் நம்ம சரி கட்டிட்டோம், அவர்களை மட்டும் நம்ம சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர்கள் ஒவ்வொரு நாளும் முஸ்லீம்களை டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ குஜராத்தில் பாருங்கள், வீடுகள், எத்தனை வீடுகள், எக்கச்சக்கமான வீடுகள் இடிக்கப்பட்டிருக்குது. மக்கள் நடுத்தருவில் நிற்கிறாங்க. என்ன, அப்போ அந்த கதையுடைய தொடரை பார்ப்போம். பெரியவருக்கு சலிப்பு ஏற்பட்டது. மனுஷன் அடிச்சுக்கிறதுக்கு பேர் மத கலவரம் என்று தலையில் அடித்து கொண்டார். இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு குழப்பத்தோட கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, புரிகிற மாதிரி சொல்லட்டுமா, உன்னை நீயே அடிச்சுக்கிற, இதுவும் புரியலையா, என்னோட வா புரியும் என்றபடி அவனை இழுத்து கொண்டு விறுவிறுவன நடந்தார் பெரியவர். அருகே ஒரு கட்டடம். இளைஞனுடன் உள்ளே நுழைந்தவர் ஒரு அறைக்குள் அவனை அழைத்து சென்றார். அறை முழுக்க பதிக்கப்பட்டிருந்த கண்ணாடிகளில் இவர்கள் பிம்பங்கள் தெரிந்தன. இந்த அறை முழுக்க மனிதர்களாக தெரிகிறாங்களே, அவங்கெல்லாம் யாருன்னு தெரியுதா அப்படின்னு பெரியவர் கேட்குறார். கவனிச்சிங்களா எப்படி அவர் அந்த உண்மையை உணர வைக்கிறார் பாருங்க. அங்கேருந்து அந்த கண்ணாடி ஃபுல்லாக சுற்றிலே கண்ணாடி இருக்குது. எங்கே போய் பார்த்தாலும் மனிதனுடைய உருவம் தான் தெரியுது, இவர்கள் 2 பேருடைய உருவம் தான் தெரியுது. அதான் அந்த பெரியவர் கேட்குறார். மனிதனை இப்போ நீ பார்க்குறியப்பா, தொடர்ந்து பார்க்குறிய, எங்கு பார்த்தாலும் யார் தெரிகிறா அப்படின்னு கேட்குறாரு. அதான் அவன் சொல்கிறான், நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு அவன் பதில் கொடுக்குறான். நீங்களும் நானும் தான், சிரித்தபடி சொன்னான் அந்த இளைஞன். அந்த கதையோட தொடர்பை பாருங்க. ஒரு நிமிஷம் என்று கூறிவிட்டு வெளியே சென்றவர் ஒரு நாயுடன் திரும்பினார். ஒரு நாய் அழைச்சிட்டு வர்றாரு. இப்போது ஏராளமான நாய்கள் தெரிந்தன. அந்த ரூமுக்குள்ளே வந்தோடனே கண்ணாடிகள் சுற்றிலும் கண்ணாடி தான் இருக்குது. அப்போது ஏராளமான நாய்கள் தெரிந்தன. இதை கண்டதும் குறைக்க ஆரம்பித்தது நாய். அதன் பிம்பங்களும் குறைத்தன. ஆனால் ஒரு நாய், அந்த நாய் குறைச்சிச்சுனாக்கா அதோட பிம்பங்களும் குறைக்க ஆரம்பிக்கும். அட, நமக்கு இவ்வளவு எதிரிகளா என்று ஆவேசம் அடைந்த நாய் அங்கும் இங்கும் ஓடியது. பிம்பத்தின் மீது பாய்ந்தது. கண்ணாடி உடைந்து நொறுங்க உடல் முழுக்க காயங்களுடன் தப்பித்தோம் பிழைத்தோம் என தலைதறுக்க ஓடியது நாய். இதை கண்ட இளைஞன், ஐயோ பாவம், நாய்க்கு ஒன்றுமே தெரியல என்று பரிதாபப்பட்டான். அவனை பார்த்து புன்னகைத்த பெரியவர், உனக்கும் தான் ஒன்றுமே தெரியல, கண்ணாடியில் தெரிகிறது தான் அந்த நாய்க்கு தெரியல, அதே போல் எதிரில் நிற்கும் ஒவ்வொருவரும் நீதாங்கிறது உனக்கு தெரியல அப்படிங்கிறாரு. உண்மைதானே அது? அதாவது யாது முறை யாவரும் கேளு என்கிறாரு கணியன் பூங்குன்றனார். இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்கப்பட்டவன் ஒரு ஆண் ஒரு பெண், அதுதான் ஸ்டார்டிங்கில். அதன் பிறகு பல்கி பெரியவர்கள் தான் இப்போ இங்கே இருக்கிற 500 கோடிக்கு மேலே 600 கோடிக்கு மேலே இருக்கிறோமே, அவர்கள் எல்லாம் அந்த 2 மனிதர்கள் பல்கி பெரியவர்கள் தான். இது சயின்ஸும் ஒத்துக்குது. அப்போ டார்வின் சொல்கிறிய, குரங்குலேருந்து மனுஷன் பிறந்தான்னு சொல்கிறிய அப்படின்றாக்க அது அனுமானம் தான். டார்வின் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆள் ஒரு கற்பனை தான் சொன்னார அது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படலை. ஓகேயா? அப்போ அந்த கதையோட தொடர் பார்ப்போம். உனக்கு தெரியல, இந்த உலகம் கண்ணாடி மாதிரி, அதில் நீ பார்க்குற பிம்பங்களை உனது எதிரிகளாக நினைக்கிற, அதான் பிரச்சனை என்றார். இதை கேட்ட இளைஞன் சிறிது நேரம் மௌனமாக இருந்தான். பிறகு, ஐயா, அவசரமாக ஒரு வேலை இருக்குது, கிளம்புறேன் என்றான். என்னப்பா வேலை அப்படிங்கிறார். இந்த இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு புத்தி வந்துருக்குது, பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. என்னப்பா வேலை அப்படின்னு பெரியவர் கேட்குறார். இளைஞன் சொன்னான், என்னால் காயமடைஞ்சவளுக்கு மருந்து போடணும், அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு ஓடுறான். இந்த கதை உண்மையிலே சூப்பரான கதை. இப்போ நம்ம நாட்டுக்கு பொருந்தக்கூடிய கதை. நம்ம நாட்டில் என்ன நடக்குது,
அந்த கலவரத்தை தூண்டக்கூடிய பிராமணர்கள் எங்கேயாவது களத்தில் வந்திருக்காங்களா பார்த்தீங்களா? எந்த ஒரு பிராமணராவது அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஜெயிலில் வச்சுருக்காங்களா பார்த்தீங்களா? கிடையாது. ரொம்ப ரொம்ப ரேராக தான் இருக்கும். பெரும்பாலான மக்கள் எல்லாம் தலித் மக்கள். எந்த தலித்களை அவர்கள் கீழ் ஜாதிகளை நடத்தி நாயை விட கேவலமாக நடத்திக்கிட்டு இருக்காங்களோ அந்த தலித்களையே பாடக்காயாக பயன்படுத்தி அவர்களுக்கு உசுப்பி விட்டு முஸ்லீம்களை போய் அடி, முஸ்லீம்களுடைய சொத்துக்களை சூறையாடுன்னு சொல்லி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாடங்கள் படி அவர்கள் நடக்கிறாங்க. அவர்கள் அதுக்காக பணமும் நிறைய உதவிகள் செய்யுது. இப்போ இருக்க பிஜேபி அரசாங்கம் அதுக்கு நல்ல உறுதுணையாக இருக்குது. காவல்துறையும் அதுக்கு துணை போகுது. இதனால் இஸ்லாம் போயிடுமான்றாக்க கண்டிப்பாக கிடையாது. இஸ்லாம் அது இன்னும் வீரியமாக தான் இருக்கும் ஒழிஞ்சு இஸ்லாம் தன்னுடைய வலிவை இழந்துடாது. அதாவது பணம் இருந்தாக்க இப்போ பள்ளிவாசலாம் இடிக்கிறாங்க. பள்ளிவாசல் இடிச்சிட்டாக்க முஸ்லீம் தொழுக முடியாதானே? அவனுக்கு ஒரு ஓப்பன் பிளேஸே போதும், அதில் தொழுதுட்டு போயிடுவான். அதுதான் காரணம்.